என்னோட பேபிக்கு வீட்டிலே ஃபர்ஸ்ட் மந்த் பேபி ஃபோட்டோஷூட் ஈஸியாக எப்படி எடுத்தேன்னு பார்க்கலாம். ஒரு பிளைன் பேக்ரவுண்ட், அப்புறம் ஒரு பியூர் ஒயிட் கிளாத் ஒன்று, அப்புறம் ஒயிட் ஷீட்ஸ் எடுத்து அதில் ஸ்டார்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கிளாத் வச்சு அதே கிரசன்ட் மூன் ஷேப்க்கு வச்சுட்டேன். அடுத்து நம்பர் 1 வைக்கணும். நம்பர் 1க்கு கட் பண்ண ஸ்டார்ஸ்லேருந்து பெரிய ஸ்டார்ஸாக எடுத்து 1 ஷேப்க்கு வச்சாச்சு. 1 வச்சு முடிச்சோடனே ரிமைனிங் இருக்க அதர் ஸ்டார்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்கையில் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி அங்கங்கே வேறு வேறு சைஸில் சுற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த மூணில் பேபியை படுக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ஃபோட்டோஷூட் ஐடியாஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டாடா பாய். என்னோட பேபிக்கு வீட்டிலே செகண்ட் மந்த் பேபி ஃபோட்டோஷூட் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மந்த் பேபி ஷூட் ஐடியா ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது இன்னும் செக் பண்ணலைன்னா என்னோட பேஜில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். என்னோட பையனோட டாய் கார்ஸ் நிறையா இருந்தது. அந்த கார்ஸ் வச்சு நம்பர் 2 மாதிரி செட் பண்ணிவிட்டு ரிமைனிங் கார்ஸ்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். பின்னாடி பிளாக் கலர் லெகின்ஸ் எடுத்து இப்படி நீளமாக வச்சுக்கிட்டேன். ரோடு மாதிரி ரோடில் இன்பிட்வீனில் இருக்க ஒயிட் லைன்ஸ்க்கு A4 ஷீட்டில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கார் பிரிண்ட் போட்ட ஒரு ஜம்ப் ஷூட் இருந்தது. அதை வச்சு தான் இந்த தீமில் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு வச்சுருக்கேன். குழந்தையோட தொட்டிலுக்கு நடுவில் வைக்கிற கட்டையை கீழே ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு டிராஃபிக் சிக்னல் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஒரு டிஷர்ட்ஸ் எடுத்து ஒரு பிளேட் வச்சு 3 கலர்ஸும் செட் பண்ணிக்கிட்டேன், ஒரே சைஸில் இருக்க மாதிரி. 1 மாதிரி ஒரு சின்ன டவல் வச்சு வச்சுக்கிட்டேன். 1லேருந்து 2க்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரான்சிஷன் ஃபோட்டோ தான் இது. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய். என்னோட பேபிக்கு 3rd மந்த் பேபி ஃபோட்டோஷூட் வீட்டில் எப்படி எடுத்தேன்னு பார்க்கலாம். ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் எடுத்தாச்சு. வீட்டில் இந்த கார்ட்போர்ட் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ஏணி மாதிரி வச்சுக்கிட்டேன். பேபியோட தலைக்கு போடுற கேப் இருக்கும், அது வச்சு பேஸ்கெட் மாதிரி வச்சுட்டு வாட்டர் பாட்டிலோட ரோப் எடுத்து இப்படி பேஸ்கெட்டோட ஹேண்டில் மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோஷூட்க்கு யூஸ் பண்ண ஸ்டார்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு சுற்றி ஸ்கையில் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு பேஸ்கெட்குள்ளேயும் 2 ஸ்டார் இருக்க மாதிரி வச்சுட்டு மந்த் 1 and 2 ஆல்ரெடி முடிஞ்சதுனால அதையும் பேஸ்கெட்குள்ளே கலெக்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து நம்பர் 3 and 4th மந்த் தான் வருங்கிறதுனால 3 வந்து பாப்பா கை கிட்ட வர மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 மேல ஏணி போட்டு ஏறி ஒரு கையில பேஸ்கெட் பிடிச்சி ஸ்டார்ஸும் மந்த்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி செட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி DIY ஃபோட்டோஷூட் ஐடியாஸும் பேபி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய். என்னோட பேபிக்கு வீட்டிலே 4th மந்த் பேபி ஃபோட்டோஷூட் எப்படி எடுத்தேன்னு பார்க்கலாம். ஒரு பிளைன் பேக்ரவுண்ட், ஒரு ரோப் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பேபியோட கிளாத்ஸ் எடுத்திருக்கேன், கூடவே கொஞ்சமாக கிளிப்ஸ் எடுத்திருக்கேன், துணிக்காய் போடுற கிளிப்ஸ். இப்படி ஒரு கிளாத்தாக வச்சு நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். வெரைட்டி ஆஃப் கிளாத்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு கேப்பு, கொஞ்சம் சாக்ஸு, அப்புறம் ஒரு ராம்பர், அப்புறம் பேபியோட பிப்ஸ் ஒன்று, அப்புறம் நாப்பி கிளாத் ஒன்று. பேபி தலைக்கு போடுற கேப் வச்சு ஃப்ளவர் பாட் மாதிரி ரியல் லீவ்ஸ் வச்சு ரியல் ஃப்ளவர்ஸ் வச்சு செட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 2-3 டைப் செட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க மாதிரி பேபி ரேட்டில்ஸ் வச்சு நம்பர் 4ன்னு செட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நடுவில் கொஞ்சமாக கேப் விட்டு பேபியும் ஹேங் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதான் இந்த ஃபோட்டோஷூட்டோட தீம். இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் கிளாத்தோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, லிங்க் வந்துடும். இந்த மாதிரி வீட்டிலேயே ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி DIY ஐடியாஸ்க்கு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட பேபிக்கு வீட்டிலே 5th மந்த் பேபி ஃபோட்டோஷூட் எப்படி எடுத்தேன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் எடுத்தாச்சு. அது கூடவே பேபிஸோட சோப், ஷாம்பூ, ஹேர் போஸ், வாட்சஸ், அப்புறம் சன்கிளாஸஸ், ஒரு டிஷ்யூ, பேபியோட ஷூஸ், சாக்ஸ், ஒரு ட்ரெஸ் அண்ட் டவல்ஸ் அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னர் அண்ட் ஹேர் ட்ரையர், இந்த மாதிரி க்ரூமிங் செட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு செமி சர்க்கிளாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நடுவில் பேபி வச்சு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான DIY ஃபோட்டோஷூட் ஐடியாஸ், கிட்ஸ்க்கு தேவையான ஹெல்தி ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ரெசிபீஸ்க்குலாம் மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேபி க்ரூமிங் செட்டோட தீம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. நான் நம்பர் 5 வைக்கிறதுக்காக ஹேர் போஸ் எடுத்திருக்கேன். ஹேர் போஸ் வச்சு நம்பர் 5 ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டேன். இந்த தீமில் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பாய் பேபிக்கும் எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட் இமேஜ் பார்க்கலாம். பேபிக்கு ஹேர் டவல் வச்சு ஹேர் மட்டும் ரேப் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். இன்னொரு வீடியோல பாக்குறேன். டாடா. பாப்பாக்கு 6th மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கோயில் வச்சு சாப்பாடு விட்டுட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த A4 ஷீட் வச்சு செஃப் கேப் மாதிரி செட் பண்ணிட்டேன். இந்த கிச்சன் டீம் நிறைய பார்த்துருக்கேன். சரி, அந்த ஃபோட்டோஷூட் நானும் ட்ரை பண்ணலாமே பண்ணியிருந்தேன். இந்த ரைஸ் செரமனி அப்படிங்கிற ஃபோட்டோ ப்ராப்ஸ் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பிளைன் பேக்ரவுண்ட்ல அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு ப்ரௌன் ஷால் வச்சு ஷெல்ஃப் மாதிரி வச்சுட்டு கீழே கரண்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு மேல பாட்டில்ஸ்லாம் வச்சிருக்கேன். பர்னர் பிளாக் ஷால் வச்சுக்கிட்டேன். குட்டி குட்டி பவுல்ஸ்ல வீட்டில் இருக்க கிராசரிஸ்லாம் போட்டு நம்பர் 6 மாதிரி செட் பண்ணிட்டு இந்த கேப் வச்சிருக்க இடத்துல பேபியை படுக்க வச்சு போட்டோ எடுக்க போறோம். போட்டோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸ்க்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். டாடா பாய். பாப்பாக்கு 7th மந்த் பேபி ஃபோட்டோஷூட் வீட்டிலே ரொம்ப சிம்பிளா எப்படி எடுத்துன்னு பார்க்கலாம். 7 monthsனால 7 கலர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ரெயின்போ எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். நமக்கு ஷால்ஸும் மார்க்கர்ஸும் எடுத்திருக்கேன். ஒயிட் கிளவுட்ஸ் வைக்கிறதுக்காக ஒயிட் கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். எல்லா கலர்ஸும் அப்படியே வைக்கணும்னு இல்லை, நமக்கு கிடைச்சிருக்க கலர் ஷால்ஸ் வச்சு இப்படி வரிசையா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளவுட்ஸ் 2 சைடும் வச்சுட்டேன். மார்க்கர் வச்சு 7 வச்சேன். ஆனா பாப்பா வந்து அதை மூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால திரும்ப ஒரு பிரவுன் ஷால் வச்சு நம்பர் 7 வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். பேபியை படுக்க வச்சு போட்டோ எடுத்தாச்சு. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ஃபோட்டோஷூட் ஐடியாஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.
பாப்பாவோட 8th மந்த் பேபி போட்டோஷூட்க்கு இந்த ஒரே ஒரு ஒயிட் கிளாத் மட்டும் வச்சு நான் ஃபேரி தீம் எடுத்தேன். எவ்வளவு ஈஸியா எடுத்தேன்னு பார்க்கலாம். ஸ்டார்ஸ் வந்து நம்பர் வைக்கிறதுக்காக ஸ்டார் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த லைட் இருந்தா எடுத்துக்கோங்க, தலையில அந்த கிரவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு டார்க்கான பேக்ரவுண்ட்ல நீங்க இந்த ஒயிட் கிளாத்தை ஹார்ட் ஷேப் மாதிரி ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேப்க்கு வச்சீங்கன்னா கரெக்டா ஃபேரியோட விங்ஸ் மாதிரி இருக்கும். இந்த லைட்டை கரெக்டா ரவுண்டா வச்சு பேபியோட ஹெட்டுக்கு மேல வர மாதிரி வச்சிடலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்விட்ச் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ரிமூவர்ல பிக்சர்ஸ்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டார் வச்சு நம்பர் 8 செட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். பிக்சர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஒயிட் ட்ரெஸ் மட்டும் போட்டீங்கன்னா இந்த தீம் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ஐடியாஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாப்பாக்கு 9th மந்த் பேபி போட்டோஷூட்க்கு டாக்டர் தீம் சூஸ் பண்ணிருந்தேன். இந்த ஸ்டெத்தோஸ்கோப் அண்ட் இந்த டாய் ஸ்டெத்தோஸ்கோப் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. வேணா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. இது கூடவே வீட்டுல இருக்க சிரப்ஸ், மாஸ்க், டிஷ்யூ, பேபி ஹைஜீன் ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு ரேக்ல இருக்குமே அரேஞ்ச் பண்ணிட்டு மாஸ்க் வச்சு நம்ம 9 செட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே நடுவுல பேபிக்கு ஒரு ஒயிட் ட்ரெஸ் மட்டும் கிடைச்சிச்சுன்னா ஷர்ட் மாதிரி போட்டு போட்டோ எடுத்துக்கலாம். இப்போ போட்டோஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஐவி போட்டோஷூட் ஐடியாஸ்க்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை. பாப்பாவோட 10th மந்த் பேபி போட்டோஷூட்க்கு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தோ ஸ்கை ப்ளூ கிளாத்தோ கண்டிப்பா வேணும். பீச் தீம் எடுக்க போறேன். அதுக்கப்புறமா பீச் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கை ப்ளூவும் ஒயிட் கலர் கிளாத்தும் எடுத்து கடல் அலை மாதிரி வளைஞ்சு இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ப்ரௌன் கலர் கிளாத் எடுத்து மரத்தோட ஸ்டெம் மாதிரி வச்சுட்டு இந்த லீஃப் ஒரிஜினலாவே இருந்துச்சு அதை வச்சு அப்படியே மரம் மாதிரி நான் செட் பண்ணிக்கிட்டேன். சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், அப்புறம் இந்த பீச் செட், சன்கிளாஸ் இதெல்லாமே சுத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேபி பாத்தர் தான் சென்டர்ல வச்சிருக்கேன். அதுலதான் பேபி படுக்க வைக்க போறேன். சி அனிமல் டாய்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. வாட்டர் மிலன் வச்சு 10 மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஃபுல் செட்டப். இப்போ போட்டோஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான டிஐவி போட்டோஷூட் ஐடியாஸ்க்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை. பாப்பாவோட 11th மந்த் பேபி போட்டோஷூட் வீட்டில் எப்படி எடுத்துன்னு பார்க்கலாம். ஒரு பிளாக் ஷால் எடுத்து ரெக்டாங்குலா பிளாக் போர்ட் மாதிரி வச்சிருக்கேன். ஏபிசிடி சார்ட்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப ஏக்கு ஆப்பிள், பிக்கு பால், சிக்கு ஒரு கார், டிக்கு டக்கோட டால் இருந்துச்சு. இது வச்சிருக்கேன். டீச்சர் தீம் தான் எடுக்க போறோம். பிரவுன் ஷால் வச்சு டேபிள் மாதிரி வச்சிருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. 1 2 3 வச்சுட்டு கொஞ்சம் புக்ஸ், டேபிள் மேல கொஞ்சம் புக்ஸ் இருக்கும் வச்சுட்டு இன்னொரு சார்ட் கட் பண்ணி பிளாக் போர்ட் மேலேயே 11 மாதிரி வச்சுட்டேன். கொஞ்சம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து அங்கங்க செட் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளவுதான். இதுதான் ஃபுல் செட்டப். ஒரு குட்டி ஷால் எடுத்து பேபிக்கு சாரி மாதிரி ரேப் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் செட் ஆகல. ஆனா இதான் ஃபைனல் பிக்சர். இன்னொரு வீடியோல பாக்குறேன். டாடா பை. எப்ப பாரு பிள்ளைய போட்டோ எடுத்துட்டே இருக்காதமா அப்படின்னு திட்டுறவங்களும், நான் மாமரம் இலை வேணும் ஒரு போட்டோ ஷூட்க்குன்னு கேட்டோன்னே எடுத்துட்டு வந்து கொடுத்தவங்களும் ஒரே ஆள் தான். அது எங்க அப்பா தான். 12th மந்த் பேபி போட்டோ ஷூட் எப்படி எடுத்தேன்னு பார்க்கலாம். பிரவுன் ஷால் எடுத்து மரத்தோட ஸ்டெம் மாதிரி வச்சுட்டு மரத்தோட இலை மாதிரி ஃபுல்லா சுத்தி வச்சுட்டேன். அந்த இலையை வச்சு கீழே நான் ஊஞ்சல் மாதிரி செட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் சிம்பிளா வந்திருந்தது. நீங்க 2 ரோப்பும் ஒரு பிளாக் ஷாலும் வச்சு இப்படி ஊஞ்சல் மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. மரத்துல மாம்பழம் அங்கங்க இருக்க மாதிரி மாம்பழத்தை வச்சுட்டு மாம்பழம் வச்சு நம்ம 12 வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். எனக்கு இதோட போட்டோ ஷூட்ஸ் எல்லாமே முடிஞ்சு. 1ல இருந்து 12 மந்த்ஸ் வரை கரெக்டா யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மந்த் போட்டோ ஷூட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து 8th மந்த் தான். எல்லாமே பிடிக்கும். 8th மந்த் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கும். இப்படிதான் 12th மந்த் போட்டோ ஷூட் வந்துச்சு. டாடா பை.